வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் நம்ம அந்த அவுட்புட் டிவைசஸை பற்றி பார்த்தோம். மானிட்டர் அண்ட் பிளாட்டர் பற்றி நான் லாஸ்ட் கிளாஸை சொல்லியிருந்தேன். பிரிண்டர் இட் செல்ஃப் இஸ் 5 மார்க்னு சொல்லிட்டு. ஸோ வி வில் பி கண்டினியூங் வித் பிரிண்டர்ஸ். சரி, பிரிண்டர்ஸ் அந்த கான்செப்டில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டாங்கன்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு டயக்ராம் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ பிரிண்டர்ஸில் நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ் பார்ப்போம். ஒன்று இம்பேக்ட், ஒன்று நான் இம்பேக்ட். இம்பேக்ட்னா ஜென்ரலாக மீனிங் பார்த்தோன்னா அடின்றது. ஸோ பிரிண்டர்ஸில் 2 வகை இருக்குது, இம்பேக்ட், நான் இம்பேக்ட். சில பிரிண்டர்ஸ் வந்து அடிக்கிறது மூலிமா பிரிண்டிங் ஏற்படும், சிலது நான் இம்பேக்ட். சரிங்களா? அது என்னென்னு சொல்லிட்டு டீப்பாக நம்ம கான்செப்டில் போகும்போது பார்க்கலாம். இம்பேக்டில் வந்து 2 எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒன்று டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், ஒன்று லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்னு சொல்லிட்டு. நான் இம்பேக்டில் லேசர் அண்ட் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ். ஸோ இந்த டயக்ராமை இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபைன். பிரிண்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு பிரிண்ட் தி இன்ஃபர்மேஷன் ஆன் பேப்பர்ஸ். இது ஜென்ரலான ஒரு பாயிண்ட்டு. பிரிண்டர்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2 மெயின் கேட்டகரிஸ், இம்பேக்ட், நான் இம்பேக்ட். ஃபர்ஸ்ட் இம்பேக்ட் என்னென்னு பார்த்துட்டு தென் அந்த எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்கன்னா டாட் மேட்ரிக்ஸ், லைன் மேட்ரிக்ஸ்னு அதை பார்ப்போம். புக்கு கையில் இல்லைன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கையில் புக் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிற ஃப்ரேசஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். தீஸ் பிரிண்டர்ஸ் பிரிண்ட் வித் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ஹேமர்ஸ் ஆர் பின்ஸ் ஆன் ரிப்பன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த டைப்ரைட்டர். ஸோ நம்ம ஒரு தடவை அடிக்கும் போதும் அந்த பர்டிகுலர் எழுத்து வந்து சுற்றி மாரி வந்து அடிச்சுட்டு போகும் பேப்பரில். ஸோ அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் தான் இதில் இருக்காங்க. தீஸ் பிரிண்டர்ஸ் கேன் பிரிண்ட் ஆன் மல்டிபார்ட். மல்டிபார்ட்னா ஒன்றுக்கு மேலே. ஸோ யூஸிங் கார்பன் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பில்ஸ் எல்லாம் போடுவாங்கள்ல, மேலே ஒரு காப்பியில் எழுதிட்டு கீழே இருக்கிறத கஸ்டமர் கூட கொடுப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பிரிண்ட் வித் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ஹேமர்ஸ் ஆர் பின்ஸ் ஆன் ரிப்பன். இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த வார்த்தைங்களை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ஹேமர்ஸ் ஆர் பின்ஸ் ஆன் ரிப்பன். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு, தீஸ் பிரிண்டர்ஸ் கேன் பிரிண்ட் ஆன் மல்டிபார்ட் பை யூஸிங் மெக்கானிக்கல் ப்ரெஷர். ஸோ இதில் மல்டிபார்ட் மெக்கானிக்கல் ப்ரெஷர் இது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதில் 2 பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டாக அந்த எக்ஸாம்பிள் டாட் மேட்ரிக்ஸ், லைன் மேட்ரிக்ஸ். ஸோ பேசிக்காக இம்பேக்ட் பிரிண்டர்ஸுக்கு இப்போ உங்களுக்கு 3 பாயிண்ட் கிடச்சாச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அதில் இருக்கிறது, a dot matrix printer that prints using a fixed number of pins or wires. fixed number of pins or wires அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பின்ஸ் தான் இருக்கும், அதை வச்சு தான் அது பிரிண்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பின் என்ன பண்ணும், போய் பேப்பரில் அடித்து பிரிண்ட் பண்ணும். ஏன்னா இது இம்பேக்ட் பிரிண்டர்ஸோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஈச் டாட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எ டைனி மெட்டல் ராட் ஆல்சோ கால்ட் அ வயர் ஆர் பின். பின் ஆர் வயர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன மெட்டல் ராட் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் இது கூட கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் விச் ஒர்க்ஸ் பை த பவர் ஆஃப் அ டைனி எலக்ட்ரோ மேக்னெட். இது வரைக்கும் எழுதிட்டு தென் டேரெக்டாக இங்கே வந்துருங்க, த்ரூ எ செட் ஆஃப் ஸ்மால் லீவர்ஸ். ஸோ இது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு டேரெக்டாக பிரிண்டிங் ஸ்பீட்னு. எல்லாத்துக்குமே நம்ம பிரிண்டிங் ஸ்பீட் எழுதுவோம். 4 எக்ஸாம்பிளுக்குமே நம்ம பிரிண்டிங் ஸ்பீட் கொடுப்போம். அதனால் ஜஸ்ட்டு பிரிண்டிங் ஸ்பீட் அப்படின்னு போட்டுட்டு ஒரு காலன் வச்சு, காலன்னா இஸ்2 சிம்பிள் போடுவீங்களா, ரேஷியோ சிம்பிள் சொல்லுவாங்களா, அதான் காலன்னு சொல்லுவோம். அந்த டெர்மினாலஜிஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்தாச்சு நீங்கள். ஸோ இங்கே நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போது ஸோ இது வந்து காலன்னு, நெக்ஸ்ட் இருக்குது செமி காலன். ஸோ நான் சொன்னது இதுதான் பிரிண்டிங் ஸ்பீடுன்னு போட்டு இந்த காலன் வச்சுக்கோங்க. காலன் வச்சுக்கிட்டு 30 to 1550 சிபிஎஸ். சிபிஎஸ்னால் கேரக்டர் பர் செகண்ட். ஸோ ஒரு செகண்டுக்கு 30லேருந்து 1550 கேரக்டர் வரைக்கும் அது பிரிண்ட் பண்ணும் ஒரு செகண்டுக்கு. நெக்ஸ்ட்டு லைன் மேட்ரிக்ஸ். ஸோ 3 பாயிண்ட்டில் இதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு லைன் மேட்ரிக்ஸ் வரும். இட் யூஸஸ் அ ஃபிக்ஸட் பிரிண்ட் ஹெட் ஃபார் பிரிண்டிங். இது ஒரு பாயிண்ட். ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபிக்ஸடாக இருக்கும் ஒரு டிவைஸு. ஆனால் என்ன பண்ணும், பேப்பர் நவுந்து போகும். பேப்பர் நவுந்துகிட்டே இருக்கும். எப்படி அப்போ பேப்பர் நவுறுதுன்னா அது எப்படி பிரிண்ட் பண்ணும், ஒரு லைன் ஆஃப் டாட்ஸை பிரிண்ட் பண்ணும். இப்போ இந்த லைனை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 தடவை வந்து இந்த கர்சர் மாதிரி போயிட்டு வரும் அந்த பேப்பர் இருக்கிற அந்த பர்டிகுலர்
பார்ட். ஸோ அந்த மாதிரி நவர ஒரு 3 தடவை வந்துச்சுன்னா ஒரு லைன் பிரிண்ட் ஆகிடும். ஃபைன். இப்போது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு, இட் பில்ட்ஸ் அப் அ லைன் ஆஃப் டெக்ஸ்ட் பை பிரிண்டிங் லைன்ஸ் ஆஃப் டாட்ஸ். இது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, பிரிண்டிங் ஸ்பீட் அப்படின்னு போட்டு காலன் வச்சுட்டு 1000 லைன்ஸ் per minute. தென் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஸோ அடிக்காமல் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதாக இருக்கும் பாருங்கள், மார்க் பண்ணிக்கோங்க. தீஸ் பிரிண்டர்ஸ் டூ நாட் யூஸ் ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசம் ஃபார் பிரிண்டிங். ஸோ அடித்து பிரிண்ட் பண்ணுற மாதிரியான மெக்கானிசம் இது யூஸ் பண்ணல. தே யூஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆர் லேசர் டெக்னாலஜி. இது செகண்ட் பாயிண்ட். ஸோ லைட் பீம் யூஸ் பண்ணுறது மூலிமா பிரிண்ட் பண்ணும், அடிச்சலாம் இல்லாமல். குவாலிட்டி அண்ட் ஸ்பீட் ஆஃப் தீஸ் பிரிண்டர்ஸ் ஆர் பெட்டர் தென் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஸோ குவாலிட்டியும் ஸ்பீடும் இது இந்த ரெண்டுமே இம்பேக்ட் பிரிண்டர்ஸை விட இதில் பெட்டராகவே இருக்குன்றாங்க. 4வது பாயிண்ட்டு, ஆஸ் யூஷுவல் நீங்கள் அந்த டயக்ராமில் போட்டிருப்பீங்களா, லேசர் பிரிண்டர், இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ். ஃபஸ்ட்டு லேசர் பிரிண்டர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, லேசர் பிரிண்டர்ஸ் மோஸ்ட்லி ஒர்க் வித் சிமிலர் டெக்னாலஜி யூஸ்டு பை ஃபோட்டோ காப்பியர்ஸ். ஸோ ஃபோட்டோ காப்பியர்ஸ்னால் இந்த ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி, சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இட் மேக்ஸ் அ லேசர் பீம் ஸ்கேன் பேக் அண்ட் ஃபோர்த்னால் முன்னும் பின்னுமா ஒரு ட்ரம்முக்குள்ளே, சரிங்களா? என்ன பண்ணுது, ஒரு ட்ரம்முக்குள்ளே ஒரு லேசர் பீம் முன்னும் பின்னுமா போகிறதால இது வந்து ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணுதுன்றாங்க. ஸோ இட் மேக்ஸ் அ லேசர் பீம் ஸ்கேன் பேக் அண்ட் ஃபோர்த் அக்ராஸ் அ ட்ரம் இன்சைட் த பிரிண்டர் பில்டிங் அப் அ பேட்டர்ன். அது செகண்ட் பாயிண்ட். தென் இதோட பிரிண்டிங் ஸ்பீடு பார்த்தோன்னா 100 ppm பேஜஸ் per minute. 100 பேஜஸ், ஒரு நிமிஷத்துக்கு 100 பேஜஸ் பிரிண்ட் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் போகுது இந்த 3 பாயிண்ட்டு. தென் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ். இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் யூஸ் கலர் கேட்ரிஜஸ் விச் கம்பைன் மெஜந்தா, எல்லோ, சியான் இங்க் டு கிரியேட் கலர் டோன்ஸ். இந்த 3 கலர் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? MYC மைசியான் அப்படின்ற மாதிரி, சரிங்களா? ஏதாவது ஒரு ஹிண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் ஒர்க் பை ஸ்ப்ரேயிங் அயனைஸ்டு இங்க் அட் அ ஷீட் ஆஃப் பேப்பர். இது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட், பிரிண்டிங் ஸ்பீட் 1 to 20 pages per minute. ஸோ CPMனா கேரக்டர்ஸ் பர், CPSனா கேரக்டர்ஸ் பர் செகண்ட், PPMனா பேஜஸ் per minute. ஸோ இவ்வளோ தான்ப்பா. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர்ஸ் ப்ரொடியூஸ் வாய்ஸ் அவுட்புட். இது எல்லாருக்குமே தெரியும், வாய்ஸ் அவுட்புட், ஆடியோ, வாய்ஸ்னு மட்டும் சொல்ல முடியாது. நீங்கள் மார்க் பண்ணிக்க வேண்டியது ஸ்பீக்கர்ஸ். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ஸ்பீக்கர்ஸ் ப்ரொடியூஸ் வாய்ஸ் அவுட்புட், அது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு, திஸ் ஹேஸ் பிகம் வெரி காமன் இன் பிளேசஸ் லைக் ஏர்லைன்ஸ், ஸ்கூல்ஸ், பேங்க்ஸ், ரயில்வே ஸ்டேஷன். எங்கெல்லாம் நீங்கள் ஸ்பீக்கரை பார்த்துருக்கீங்களோ அங்கெல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு 2 பாயிண்ட் போதும், அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ இந்த 2 பாயிண்ட் மட்டும். நெக்ஸ்ட்டு, மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ். நம்ம ஸ்கூல்லே நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் கம்ப்யூட்டர் அவுட்புட் ஆன் அ பிக் ஸ்க்ரீன். இது எல்லாமே என்ன நம்ம பார்த்துட்ருக்கோம், அவுட்புட் டிவைசஸில் பார்த்துட்ருக்கோம். இன்புட்டில் 14 பார்த்தோம், இன்புட் டிவைசஸில். இப்போ அவுட்புட் டிவைசஸில் திஸ் இஸ் த லாஸ்ட் அவுட்புட் டிவைஸ் வி ஆர் டிஸ்கஸிங் வித். இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் அந்த 2 லைன் பிக் ஸ்க்ரீன் வரைக்கும். செகண்ட் பாயிண்ட்டு, தீஸ் ஆர் யூஸ்டு டு டிஸ்பிளே ப்ரெசன்டேஷன்ஸ் இன் மீட்டிங் ஹால்ஸ் ஆர் இன் கிளாஸ் ரூம்ஸ். ஸோ அதோட முடிச்சிட்டாங்க அவங்களே 2 பாயிண்டோட. நெக்ஸ்ட்டு, பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர். இது முக்கியமான 3 மார்க் பாது. ஸோ பூட்டிங் கேட்டாலே 2 பூட்டிங், ஒன்று கோல்டு பூட்டிங், ஒன்று வார்ம் பூட்டிங். ஃபஸ்ட்டு பூட்டிங் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, நீங்கள் ஸ்விட்ச் போட்டோன்னே, ஸ்விட்ச் போட்டு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, சிபியூவில் இருக்கிற பட்டன் ஆன் பண்ணுவீங்க. இதே லேப்டாப்னா டேரெக்டாக பவர் பட்டன் இருக்கும். சிபியூ பொறுத்த வரைக்கும், அதாவது டெஸ்க்டாப் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பவர் ஆன் இதில் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு சிபியூவில் பண்ணுவீங்க. அதுதான் பூட்டிங் சொல்லுவாங்க. அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இந்த ஆண்ட்ராய்டு முதல்ல வச்சுக்கோங்க, இல்லை விண்டோஸ். டெஸ்க்டாப் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும், அதாவது கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு ஓஎஸ். உங்கள் எல்லாருக்குமே அந்த ஃபெமிலியராக இருக்கும் அந்த பேர். ஸோ அதுதான் வந்து ஒரு ப்ராசஸரோட ஹார்ட்ன்ற மாதிரி, அதுதான் மெயின் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர் சொல்லுவோம் அதை நம்ம. சரி, அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்னன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு an ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ பேசிக் சாஃப்ட்வேர் தட் மேக்ஸ் த கம்ப்யூட்டர் டு ஒர்க். அந்த ஓஎஸ் இருந்தால் தான் கம்ப்யூட்டரே ஆன் ஆகும், இல்லை ஃபோன் பார்த்தாலும் ஃபோனே ஆன் ஆகும், இல்லைனா அது கூட ஆகாது. சரியா? when a computer is switched on, there is no information in its RAM. At the same time, in ROM, the pre-written program called post. இந்த போஸ்ட் முக்கியமான வார்த்தைப்பா. பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பவர் ஆன் பண்ணும்போது, அந்த சிபியூவில் பவர் ஆன் பண்ணும்போது ரேமில் ஒன்றுமே இருக்காது. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கோம், ரேம் வந்து ஒரு டெம்பரவரி மெமரி படிச்சிருக்கோம். அதனால் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அது எதுவுமே இருக்காது. பட்
ரோமில் இருக்கும். ரோம் வந்து செகண்டரி ஸ்டோரேஜ். ஸோ அதில் பவர் ஆஃப் பண்ணாலும் என்ன ஆகும், இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம படித்தோம் போன கான்செப்டில் லாஸ்ட் கிளாஸு. ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் என்னென்னா போஸ்ட்ன்ற ப்ரோக்ராம் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். நீங்கள் பவர் ஆன் பண்ணும்போதே அது ஒரு டெஸ்ட் பண்ணிடும். இப்போ ஒரு கார் கூட வந்து இருக்குது, கியான்னு ஒரு கார் பிராண்டு. அதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆன் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறோம் ஒரு ப்ரோக்ராம். அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான். கார் ஃபுல்லாக எல்லாமே பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். காரோட ப்ரெஷர்லாம் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு சின்ன டிஸ்பிளேல காட்டும். அந்த போஸ்ட்ன்றது முதல்ல எக்ஸிக்யூட் ஆகிடுன்றாங்க. திஸ் ப்ரோக்ராம் செக்ஸ் இஃப் த டிவைசஸ் லைக் ரேம், கீபோர்டு எட்ஸெட்ரா ஆர் கனெக்டட் ப்ராப்பர்லி அண்ட் ரெடி டு ஆப்ரேட். இது என்ன செக் பண்ணுது, கீபோர்டு, ரேமு, இந்த மாதிரி சில ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, இஃப் தீஸ் டிவைசஸ் ஆர் ரெடி தென் த பயாஸ் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். ஸோ இதில் ஃபஸ்ட்டிலேருந்து என்னென்ன பாயிண்ட் அப்போ நீங்கள் மார்க் பண்ணிக்கணும்னா, வென் அ கம்ப்யூட்டர் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன், அதோட இங்கேருந்து கூட ஆரம்பிச்சிக்கலாம். வென் அ கம்ப்யூட்டர் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன், ரேமில் எந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது, அது ஒரு பாயிண்ட். Second point, at the same time in Rome, the pre-written program called post will be executed and tests the devices and tests some devices. நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ சொல்கிறது அப்படியே நீங்கள் கூட சைடில் எழுதிக்கலாம். and test some devices whether they are connected properly. அது வரைக்கும் போட்டுட்டு அடுத்த பாயிண்ட், if these devices are ready then the BIOS gets executed. This process is called booting அப்படின்னு சொல்லிட்டு அதை பாயிண்ட் இல்லாமல் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி போட்டு முடிங்க. ஸோ இதில் முக்கியமான அண்டர்லைன் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட், தென் பயாஸ் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், தென் பூட் ஸ்ட்ராப் லோடர். அதுக்கப்புறம் முதல்ல போஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, அதுக்கு எல்லா டிவைசஸ் செக் பண்ணுது. அது டிவைசஸ் செக் பண்ணி ஓகேவாக இருந்தால் பயாஸ் ஆரம்பிச்சு வருது, இதுதான் பூட்டிங் சொல்கிறோம். தென் அதுக்கப்புறம் பூட் ஸ்ட்ராப் லோடர். இந்த பூட் ஸ்ட்ராப் லோடர் தான் என்ன பண்ணுது, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஓஎஸ் ஃப்ரம் ஹார்ட் டிஸ்க் இன்டு மெயின் மெமரி. இந்த பூட் ஸ்ட்ராப் தான் கடைசியில் எல்லாம் செக் பண்ணி ஹார்ட்வேர்லாம் செக் பண்ணி முடிஞ்ச பிறகு அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ஓஎஸ் அதை வந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து எடுத்து மெயின் மெமரியில் வைக்குது. ஓகே, நீ இனிமேட்டு உன் வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த பூட்டிங்கில் 2 வகை இருக்குது. ஒன்று கோல்டு பூட்டிங், ஒன்று வார்ம் பூட்டிங். கோல்டுனா என்னது, சில்லுன்ற மாதிரி சொல்லுவோம். வார்முனா கொஞ்சம் வெதுன்னு, அதாவது சூடுன்ற மாதிரி சொல்லலாம். இதுலேருந்தே அர்த்தம் வந்துடுச்சுப்பா. கோல்டு ஸ்டார்டிங், வார்ம் ஸ்டார்டிங்ன்ற மாதிரி நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கலாம். கோல்டு ஸ்டார்டிங்னா ஆரம்பத்தில் கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி நைட்டு இப்போது வீடியோ போட்டுட்டு நாளைக்கு காலையில் வந்து ஆன் பண்ணுறேன், அதாவது வீடியோ போட்டு இப்போ ஆஃப் பண்ணிடுறேன், நெக்ஸ்ட் நாள் காலையில் வந்து நான் ஆன் பண்ணுறேன்னா அது கோல்டு பூட்டிங். சிம்பிள் லாஜிக்கு. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், சிபியூவை தொட்டு பார்த்தா சூடாக இருக்குமா, இதே நாளைக்கு வந்து ஆஃப் பண்ணிட்டு நாளைக்கு வந்து போட்டோன்னா சிபியூ தொடும்போது சில்லுன்னு தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஓட சூடாகும். அது வந்து கோல்டு பூட்டிங். when the system starts from initial state, ஒரு சிஸ்டம் வந்து தொடக்க நிலையிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா, that is it is switched on, we call it cold booting or hard booting. சரிங்களா, hard booting ஒரு பேர் இருக்குது. when the user presses the power button, the instructions are read from the ROM to initiate the booting process. ஸோ இதில் முக்கியமான வார்த்தை எதுன்னு பார்த்தோன்னா, starts from the initial state. இதுதான் மெயினாக அண்டர்லைன் பண்ணக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட்டு வார்ம் பூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, when the system restarts or when reset button is pressed. இதுதான் முக்கியமாக நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். இப்போது இது சொன்னேன்னா நைட்டு ஆஃப் பண்ணிவிட்டு காலைல வந்து ஆன் பண்ணுறது. இப்போ இதுவே நான் ஏதோ ஒன்று சம்திங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு சிஸ்டம் ஹேங் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், ரீசெட் பட்டன் அழுத்துவேன். இல்லை சப்போஸ் ஏதோ கிராஷ் ஆகிடுச்சுன்னா என்னால் ரீஸ்டார்ட் பண்ண முடிஞ்சால் ரீஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இல்லை எதுவுமே பண்ணுவேன், டேரெக்டாக சிபியூவில் ரீசெட் பட்டன் இருக்கும், அதை அழுத்திடுவேன். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகிடும். இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா வார்ம் பூட்டிங் சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது சிபியூ. நீங்கள் ரீசெட் ஆகினாலும் அந்த ஸ்டார்டிங் அப்போவும் என்ன எப்படி இருக்கும், சிஸ்டம் சிபியூ சூடாக தான் இருக்கும் கொஞ்சம். ஸோ அதனால தான் வார்ம் பூட்டிங் சொல்கிறாங்க. The system does not start from initial state and so all diagnostic tests need not be carried out in this case. கோல்டு பூட்டிங்கில் என்ன வரும், எல்லா டெஸ்ட்டும் வரும். அந்த போஸ்ட்டு, தென் பயாஸு, இந்த பூட் ஸ்ட்ராப் லோடர், இது எல்லாமே வரும். பட் இதில் அந்த மாதிரி டெஸ்டிங்லாம் நடக்காது. இது ஒரு பாயிண்ட். இது நெக்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணோம். The system does not start from initial state. அது ஒன்று. There are chances of data loss and system damage as the data might not have been stored properly. இப்போ ஏதோ இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹேங் ஆகுதுன்னா, நம்ம கரண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் நம்ம சேவ் பண்ணலன்னா அது லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ தான் தெரியுமா இருக்குது. இதில் நான் சொன்னதெல்லாம் அண்டர்லைன் பண்ண சொன்னதெல்லாம் முதல்ல படிச்சிருங்க. அதை படித்தாலே உங்களுக்கு ஒரு 2 மார்க் வந்துடும் அவுட் ஆஃப் 3க்கு.
ஸோ கான்செப்டும் ஈஸி தான், புரிஞ்சிக்கலாம். சரியா? இப்போ மோஸ்ட்லி நான் இந்த வீடியோவோடையே நான் இந்த பர்டிகுலர் சாப்டருக்கான கொஷின் ஆன்சர் கைட் பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ண பார்க்குறேன். நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணோன்னே நீங்கள் வந்து அதை கிளாஸ் ஒர்க்கில் எழுதுகிற மாதிரி இருக்கும். யூ ஹேவ் டு புட் அ லாங் சைஸ் அன்ரூல்டு 192 or 200 pages நோட் சம்திங். சரிங்களா? சாப்டர் முடிச்சுட்டு பிடிஎஃப் அனுப்பிட்டேன்னா அன்றைக்கி இந்த கிளாஸ் ஒரு ½ hour கேட்டுட்டு முதல்ல உட்காந்து கிளாஸ் ஒர்க் எழுதி முடிச்சிருங்க. எல்லாத்தையும் எழுதணும். கைடில் என்ன பிடிஎஃப்ல என்ன அனுப்புகிறோம் எல்லாத்தையும் எழுதிடணும். எப்போனாச்சும் நடுவில் ஸ்கூலுக்கு வர சொன்னோன்னா, சப்போஸ் இது ஸ்கூலில் ரியாக்ட் ஆகிடுச்சுன்னா கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு டாஸ்க் ஏதோ ஒரு டயக்ராம் வரைய சொல்லி கொடுக்குறேன்னா யாரும் ரெட் பென் யூஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் யூஸ் பென்சில். ஒரு பென் ப்ளூ ஆர் பிளாக் ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க லைன்ஸ் ஆரோஸ்லாம் வரைகிறதுக்கு. ஸோ இந்த வேலையை முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் 3rd சாப்டர் டேரெக்டாக பார்க்கலாம். ஏன்னா 2nd சாப்டர் வந்து உங்களுக்கு கிளாஸில் தான் ஸ்கூல் ஆரம்பிச்சோன்னா தான் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ த கிளாஸ் இஸ் ஓவர் ஃபார் நவ்.